குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரശ്ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். பொதுவா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே சுப காரியங்களை தவிர்த்துருவாங்க. முக்கியமா பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள், அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், இதன் மூலியமாக பித்திருக்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மாதம் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு மாதம். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் கடகத்தில் வரக்கூடிய ஒரு மாதம், அதுதான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும், எது நல்லது எது கெட்டது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். யார் யார் திருமணம் செய்யலாம், யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில புதுசா பிசினஸ் பண்ணலாம், வாழ்வில் பரிகாரமாக இருந்தாலும் சரி, கோவில் பரிகாரமாக இருந்தாலும் யாருக்கெல்லாம் ஆப்டா இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய வரும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சில கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். ஆகஸ்ட் 3ஆம் தேதி செவ்வாய் ரிஷப வீட்டிலேருந்து புதன் வீட்டுக்கு வராரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் வக்கரத்திலிருந்து வக்கர நிவர்த்தியே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ சூரியனோட குரு என்ன ஆகுறாரு, சூரியனோட குரு ரொம்ப க்ளோஸாக நெருங்கி வரும்போது குரு அஸ்தங்கம் ஆகுறாரு. ஆல்ரெடி சனி வக்கரம் ஆயிருக்காரு. அப்போ எத்தனை பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதம் ஆடி மாதம். அப்போ என்ன சொல்றது, இப்போ கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகக்கூடிய ஒரு காலம். அடுத்தது அது அதிசாரம் போது விலை அப்படி கண்ணா பின்னா நேர போகுது. பட் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அது முடிய காலத்தில் நிறைய திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கு. அப்போ யாருக்காவது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் புதன் செயற்கையா இருக்கும்போது நிதிநிலைகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சொல்லியிருப்பாங்க, சடனா ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து சூரியன் விரைய ஸ்தானத்துக்கு இருக்கிறார் இல்லையா. அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய மாற்றங்கள், அது மூலியமாக நிறைய முதலீடுகள், அரசு நிறைய முதலீடுகள் பண்ண போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு உலகளாவிய விஷயங்களை நடக்க போகுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா ராகு காற்று ராசியில் தான் இருக்காரு. அப்போ அதற்கான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சனி வக்கரமா இருக்கும்போது நிலச்சரிவுகள், நீர் சார்ந்த அழிவுகள், இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நீ அடுத்தது அந்த காற்று காலம், காற்று அதிவேகமா என்ன சொல்றது, அதன் மூலியமாக மரணங்கள், இழப்புகள் இதெல்லாமே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராவலிங் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கரெக்டான ஒரு விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி செய்யறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஆடி மாதத்திற்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி லக்னாதிபதியும் சரி 12க்குரியவரும் 2ஆம் இடத்துல போய் வக்கரமாக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு 3க்குரியவரும் 10க்குரிய சுக்கிரன் இப்போ போய் நீசமாகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமும் சரி, குடும்பஸ்தானம், வருமானம் இதெல்லாமே போய் சூரியனோட போய் எங்க இடத்துல 6ஆம் இடத்துல போய் அஸ்தங்கமாகுது. கூட யார் இருக்காங்க அப்படின்னு 7க்குரிய சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் இருக்கு. என்ன ஒரு டெட்லி ஒரு காம்பினேஷன் தான் சொல்ல முடியும். 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் புதன். ஓகே, நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம், எப்படி சொல்லலாம்? ஏன்னா கும்பத்துக்கு மட்டும் அந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. அப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் போய் நீசமாகும் போது தொழில்ல நிறைய டிஃப்ரெண்ட் நல்ல லாபம் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய செலவுகள் பார்ப்பீங்க. இப்போ லாபமா செலவான்னு கேட்டால் செலவு ஜாஸ்தியா இருக்கும். வருமானத்துக்குரிய ஸ்தானம் போய் என்ன ஆகுது, சூரியனுடன் கூட சேர்ந்து 6ஆம் இடத்துல போகும்போது பார்ட்னர்ஷிப்குள்ள பிரச்சனை. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ எல்லாருமே விலகி இருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். வேலைக்கு எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, உங்களுடைய மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கோங்க,
அவங்க ஏதாவது வந்து ஒரு இழுபறி பிரச்சனையை கொடுப்பாங்க. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சில கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்திருக்கும். அதில வந்து இந்த மாதத்தில வந்து அ வரவு வந்தாலுமே ஈக்குவலா இருக்குமே தவிர லாபத்தை பார்க்க முடியாது. இந்த 1 மாதம் மட்டும் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் மாறும். என்ன திடீர்னு நல்லா தானே பிசினஸ் போயிட்டு இருந்தது. எனக்கே இப்படி நடக்குது அப்படின்ட்டு சில கேள்விகள் கும்பம்க்கு இப்ப இந்த காலகட்டத்தில இருக்கும். அப்போ வந்து ஏன்னா நெறைய காம்பினேஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. நம்ம நெனச்சு பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. இதற்கான நெறைய பரிகாரங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அந்த பொதுவா இப்ப கோச்சாரத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்டின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே கிரகங்கள் இப்போ வந்து உங்களோட சுய ஜாதகத்துல அவங்கலாம் எங்க இருக்காங்க அப்டின்னு பார்க்கணும். அதனுடைய பலன்கள் அந்த பாவத்துக்கு உண்டான அந்த விஷயங்கள் மட்டுமே இந்த மாரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் குடுக்குமே தவிர, மத்தது எதுவும் பண்ணாது. அப்போ உங்க சுய ஜாதகத்தை நீங்க வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ சாப்பாடு, உணவகம் அது சொல்லிந்த அதை தொடர்ந்து ஆரம்பிச்ச ஒரு பிசினஸா இருக்கட்டும். கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடன் அப்படின்னு சொல்ற விஷயத்த ஆக்டிவேட் ஆகி, ஏதாவது ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைய ஹேண்டில் பண்ணும்போது வருமானத்தில் அதிகரிப்பு. நான் பொதுவா எங்ககிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட சொல்லுவேன். 6ஆம் இடம் அதிபதி தசை 8 நடக்குது, 12 நடக்குது அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு உண்டான அந்த விஷயத்த ஆக்டிவேட் பண்ணுங்க. ஐய்யய்யோ! 6ஆம் இடம் நடக்குதா? நான் வண்டியில போம்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, நான் போய் ஆக்சிடென்ட் ஆயிக்குமா? அப்படி கிடையாது. நெறைய விஷயங்கள் 6ஆம் இடத்துல இருக்கு. இப்ப நீங்க வீட்லயே இருக்கீங்க அப்படின்னா, 6ஆம் இடத்து அதிபதி தசை வேலைக்கு போங்க. புதுசா ஒரு வேலைக்கு போங்க. இப்ப வேலைக்கு போம்போது என்ன அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆகாது, நோய் வராது, எதிரி இருக்காது. ஆனா அந்த இடத்துல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அத ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லாருக்கும். அந்த சில சூட்சமம் எல்லா பாவத்தையும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அப்ப அந்த 6ஆம் இடத்துல போய் குரு மறைந்தால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு குரு யாரு? 2, 11 அவங்க வந்து மறையிறாங்க. அஸ்தங்கமாகறாங்க. அப்ப குடும்பத்துக்கு நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள கவனமா யோசிங்க. யாருகிட்டயாவது ஏதாவது கமிட்மெண்ட் சொன்னீங்க அப்படின்னா, அத வந்து கவனமா செய்ய பாருங்க. ஏன்னா உங்களால செய்ய முடியாது. அந்த இடத்துல வந்து சூரியனோட இணைவு இருக்கும்போது சில என்ன சொல்றது? பிரச்சனைகள் வரும். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதை. அரசு உங்ககிட்ட விஷயத்துல ஏதாவது தலையிடுது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள நீங்க வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா, எதிர்ப்புகள் நெறைய இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தலைவலி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது மூலியமா உங்களுக்கு வந்து என்ன? செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். குடும்பத்துக்காக செலவுகள், ஹார்ட் ஒர்க் போடுறது. இதெல்லாமே நடக்கும். ஸோ 10க்குரிய ஒரு நீசமா இருக்கும்போது, ஓவராலா அந்த இடத்த வந்து நீசமாயி அழகா என்ன பண்றாரு, சனியும் பார்க்குறாரு சுக்கிரன. அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். வேற எந்த ப்ராப்ளமும் வராது. இதுவே பெரிய ப்ராப்ளம்ஸ் தான். இத ஹேண்டில் பண்ணும்போது அந்த இடத்துல பொறுமையே ஆல்ரெடி சனி வீட்ல இருக்கும்போது நீங்க பொறுமைய கடைபிடிப்பீங்க. ஆனா அந்த தேவையில்லாத ஓவர் திங்கிங் அத பண்ண விடாது. ஏன் கும்பத்துல யார் இருக்காங்க? ராகு இருக்காரு. கம்முனே இருக்க விட மாட்டார். வார்த்தைகளில் கவனம் தேவைன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த தேவையில்லாத வார்த்தைகள பேசுறது தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில இந்த அளவுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்க அப்படின்னா சமாளிச்சுக்கலாம். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும்? யார் யார் என்ன பண்ணணும்? உலகளாவிய விஷயங்கள்ல என்ன நடக்கும்? நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? யாருக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு? அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது? இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா? எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா, சுய ஜாதகத்த பாருங்க. ஏன்னா, இப்ப வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம் இப்ப வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவரா இருக்காரு அப்படின்னா, அவர் வக்ரமா இருக்காருன்னா, அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்ப பொது பலன்களை நான் கேட்டு வந்து, அச்சச்சோ! நமக்கு இப்படி ஆயிருமோன்னு நெனைக்காதீங்க. இந்த மாரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நெறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது, "நீங்க சொல்றது அப்படியே என் வாழ்க்கையில நடக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து, "நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு அந்த மாரிலாம் நடக்கல" அப்படிம்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போ என்ன பண்ணலாம்? சுய ஜாதகத்தை பார்த்து அத ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நெறைய வைப்ரேஷன்ஸ நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்றதுல பெஸ்ட் சொல்யூஷன். வாழ்க்கை ஃபுல்லா உங்களோட வழி நடத்தும்.
ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி, நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பா நடக்குங்க. பிளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பா நீங்க இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலும் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதம் மாறி பார்ப்பீங்க. நிறைய பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் அதுல நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பா நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பா நான் சொல்ற இந்த பரிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேல நம்பிக்கை வரும். அப்ப ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்கு. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக, ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்றேன், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேங்க, நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், கிளீன் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் வந்து கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, க்ளீன் பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ், 50 ருபீஸ் சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்லை சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.